இந்த வாரம் முடியும் முன்னே உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது. நீ காலம் முழுக்க காத்திருந்ததற்கான பதில் இப்பொழுது உன்னை வந்து சேரப்போகின்றது. உன் வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளும் மூடிய போது கூட திருச்செந்தூரிலிருந்து உனக்காக ஒரு அழைப்பு உடனே வரும். அது சாதாரண அழைப்பு அல்ல, அது முருகனுடைய அருளின் அழைப்பு. சட்டென என் வேலை தொடு என்றவுடன் தொட்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கை இப்பொழுது மாறப்போகின்றது. வெள்ளிக்கிழமை அன்று உன் கரத்தில் ஒன்று வந்து சேரப்போகின்றது. அது ஒரு பொருள் மட்டுமல்ல, அது ஒரு புது பாதை, ஒரு சாதனைக்கான சீட்டு. அதற்கு உன் கையாலே அடையாளம் நீ வைக்க வேண்டும். நீ இப்பொழுது வரை கண்ட கனவுகள் அனைத்துக்கும் ஒரு அர்த்தம் வரப்போகின்றது. நீ நினைத்த பாதை தவறு என்ற உணர்வை விட்டுவிடு. ஏனென்றால் அது தாமதம்தான் ஆகின்றதே தவிர தவறு கிடையாது. முருகனுடைய செயல் எப்பொழுதும் தாமதமாக தான் தோன்றும், ஆனால் நேரத்திற்கு அது அழகானதாக நடந்துவிடும். வெள்ளிக்கிழமையன்று உன் முகத்தில் ஒரு புது பொலிவை ஒளியாக நான் காணப்போகின்றேன். அந்த நாள் மட்டுமல்ல, உன் வாழ்க்கை இனி பல நாட்கள் திருப்பப்பட போகின்றது. ஏன் இந்த வேளையில் உன்னிடம் முருகன் வந்து இதை சொல்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா? நீ யாரிடமும் சொல்லாமல் அழுத நாட்களுக்கான பதில் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. நீ யாருக்கும் தெரியாமல் செய்த முயற்சிக்கான பலன் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் உண்மையான அந்த நம்பிக்கைக்கான பரிசு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. அந்த நம்பிக்கை இப்பொழுது அற்புதமான வாக்காக மாறி உன் வாழ்வில் நற்செய்தியை எழுத வந்திருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புனித நாள். ஆனால் இந்த வெள்ளி மட்டும் உனக்கு ஒரு சிறப்பான புனித நாள். முருகன் உன்னை உனக்காக தேர்ந்தெடுத்த நாள். அந்த நாளில் மாற்றம் வரப்போவது உறுதி. பூர்வ ஜென்ம புண்ணியம் இன்று பலிக்கப் போகின்றது. உன்னுடைய முயற்சிக்கு பெரும் பரிசு அது கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. நீ யாரும் காணாத இடத்தில் தவித்து கொண்டிருந்தாய். ஆனால் அந்த தவிப்பை கணக்கிட்டவன் நான் முருகன். உன் கணக்கில் ஒரு துளியும் குறைவு இல்லை. அந்த கணக்கில் சராசரி இந்த வெள்ளிக்கிழமை உனக்கு தேவையானது கிடைத்துவிடும். உன் கையில் உள்ள அந்த வெற்றியின் விசை இப்பொழுது ஆரம்பம். நீ எந்த நிலையை எதிர்பார்த்தாயோ அதைவிட உயரமானதுதான் உனக்கு வரப்போகின்றது. ஏனென்றால் நீ அதற்கு தகுதியானவன். அதையும் காட்டதான் முருகன் இவ்வளவு நாள் தாமதித்தேன். வாழ்க்கை ஒரு தேர்வாக தான் இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்வில் மட்டும் நீ தவிர்க்க முடியாத வெற்றியை இப்பொழுது பெறப்போகின்றாய். நீ நினைத்ததே இல்லாத இடத்திலிருந்து நல்ல செய்தி உன் காதில் வந்து விழும். அந்த செய்தி உன் செயல்களுக்கு புது வலிமையை கொடுக்கும். வெற்றி என்பது ஒரு நாளில் வருவதில்லை. ஆனால் வெற்றி வரும் நாள் ஒரு நாள். அந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதற்கு முன்பாகவே உன் மனதில் ஒரு வெளிச்சம் பிறக்க ஆரம்பித்து விடும். முருகனுடைய வழி நடத்தும் அந்த வழி உனக்கு சுலபமான பாதையாக உன் கண்களுக்கு தெரிந்துவிடும். அந்த வழியானது மிகவும் அழகு நிறைந்ததான வழியாக இருக்கும். அந்த வழியில் பயணித்தவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாவார்கள். உன் வாழ்க்கை எவரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணத்தை ஒருபொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டவிட்டு கொண்டு இருக்காதே. முருகனுக்கு உன் ஒவ்வொரு நினைவும் தெரியும். நீ அழுத தருணங்கள் தெரியும். நீ சிரிக்க தவித்து கொண்டிருக்கின்ற அந்த நிமிடங்கள் புரியும். என் வேல் உனக்குள் உருமாறி அருளாக மாறட்டும். உன் கைகள் வெறுமனையாக எப்பொழுதும் இருக்காது. வெற்றியின் ஒளியும் உன் பக்திக்கான பரிசும் உன் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும். குடும்பத்தில் இருந்த அத்தனை சண்டை சச்சரவுகளும் விலகி மன அமைதியும் ஒற்றுமையும் மேலோங்கும். விடாமல் நீ செய்து கொண்டிருக்க இந்த முயற்சி ஈர்க்கப்பட்டு எல்லா வாய்ப்புகளும் இப்பொழுது உனக்காக அழகாக விரிவடைந்திருக்கின்றது. அந்த வாய்ப்புகள் உனக்கு வந்தது எதனால்? நீ நம்பிக்கையை விட்டுவிடவில்லை அல்லவா? அதற்காக. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு பரீட்சை தான் என்பதை புரிந்து கொண்டு அழகாக தேர்வு எழுதினாய் அல்லவா? அதற்காக தான். இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது. உன் வாழ்க்கையை நீ குறைத்து கொண்டது எல்லாம் போதும். இப்பொழுது உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி காட்டக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. உன்னை நான் உயர்த்தி காண்பிக்கப் போகின்றேன் பிறர் மத்தியில். முருகன் ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டதே இல்லை. காலத்திற்கு ஏற்ற நேரத்தில் கைப்பிடித்தவன் நான். நீ நினைத்த அந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு கதவு திறக்கும். அந்த கதவின் பின்னால் அதிசயம் உனக்காக காத்திருக்கும். அந்த அதிசயம் வெறும் விருப்பம் மட்டுமல்ல. நீ தேடிய எல்லா பதில்களும் ஒன்று சேர்ந்து நீ கேட்டதும் கேட்ட விதம்
இப்பொழுது நடக்கப் போகின்றது. நீ வேண்டியதை விட மேலானது கிடைக்கும். முருகன் கணக்கில் உன்னுடைய எண்ணிக்கை குறைவுதான், ஆனால் என்னுடைய திட்டத்தில் உயரம் அதிகமானதாக இருக்கும். ஒரு நாள் போதும் உன் வாழ்க்கை முழுக்க வெற்றி நிலை ஆகும். அந்த ஒரு நாள், அந்த வெள்ளிக்கிழமை, உன் முகத்தில் பாயக்கூடிய அந்த மின்சாரம், அது புன்னகையினுடைய வெளிப்பாடு. உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த அமைதி, அது எதிர்காலத்தினுடைய அறிகுறி. உன் செயல்கள் அனைத்தும் மிகச்சிறந்த திறனை பெறும். உன்னிடம் இருக்கக்கூடியது பிறரிடம் இல்லை, அது உன்னை வெற்றிகரமாக்கும். அடைத்த கதவுகள் மூடப்பட்டு உன்னை போதும் என்கின்ற அளவிற்கு கஷ்டப்படுத்தி விட்டது. முருகன் பக்கத்தில் ஒரு மறைமுக வாசல் திறந்திருந்ததல்லவா, அதை இப்பொழுது நீ பார்த்து விட்டாய். புதிய அத்தியாயம் எழுதப்பட நேரம் வந்து விட்டது. மூடிய புத்தகத்தை இப்பொழுது என் கரங்களால் நான் திறந்து வைக்கின்றேன். உன் முயற்சியின் வரலாறு அதில் நிச்சயம் இருக்கும். தன்னம்பிக்கையின் சிறப்பை அதில் எல்லோரும் வாசிப்பார்கள். யார் உன்னை விமர்சித்தார்களோ அவர்கள் உன்னை பாராட்ட தயாராகுவார்கள். யார் உள்ளே தள்ளினார்களோ அவர்கள் தங்கள் பிழையை உணரப் போகின்றார்கள். நீ விழவில்லை, உயர்ந்தாய். நீ முறியவில்லை, மாறினாய். இந்த மாற்றம் உன்னுடையது அல்ல, முருகன் கொடுத்த பரிசு, சிறப்பு பரிசு. உன் கையில் இருக்கும் வெற்றியின் நாணயம். திருச்செந்தூரில் அது தயாரிக்கப்பட்டது, உனக்காகவே தயார் செய்யப்பட்டது. நீ அதை அடைந்து விட்டாய். இப்பொழுது மற்றவர்களுக்கும் நீ உதவி செய்வாய். உன்னுடைய வெற்றி மற்றவர்களின் நம்பிக்கையாக மாறும். அதற்காக இந்த வார இறுதியின் ஒரு புனித நாளாக, இந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நாளாக மாறி, நீ கேட்டதை என்னுடைய அருளோடு, வேலாயுதனின் அருளோடு ஒருங்கிணைந்து உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றது. உன்னால் முடியுமா என்று யாராவது கேட்டால், முருகன் என்னோடு இருக்கையில் எனக்கு என்ன பயம்? என்னால் அனைத்தும் முடியும், சாத்தியமாகும். அவர் என்னோடு இருக்கின்றார் என்று என்னை நினைத்து அவர்களிடம் பதிலை சொல். சாதனைக்குரிய தொடக்கமாக ஒவ்வொரு நிமிடமும் மாறும். உன் முயற்சி அனைத்தும் முருகனின் அருளால் வெற்றியை தான் சந்திக்கும். அதிசயத்தை நீ எதிர்பார்த்து காத்திரு. உன் வாழ்வின் புதிய தொடக்கம் இன்று ஆரம்பம். புதிய விடியல் உன்னை நோக்கி வந்து விட்டது. தேவைப்பட்ட நாட்கள் உன் வாழ்க்கையில் இனி மலரப் போகின்றது. நீ கோவப்பட்ட நாட்களும் தொலைந்த உறவுகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கான புதிய கதவை திறக்கும். அந்த கதவில் என்னோடு சேர்ந்து உள் நுழைந்து உன் வாழ்விற்கான உயிரோட்டத்தை நீ பெறப்போகின்றாய். கடந்து வந்த பாதையை நினைத்தது போதும். எத்தனை தடைகள், எத்தனை நிஜங்கள், அத்தனையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அனைத்தும் கட்டுக்குள் வந்து உனக்கான உறுதி, சிறந்த பரிசாக புது வழியை உன் வாழ்விற்கு காண்பித்து விட்டது. இனி எதற்காகவும் ஒரு பொழுதும் நீ பயப்படாதே. உன் வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியை நோக்கி பயணம் செய்ய போகின்றது. நல்லது நடக்கும்.